நமச்சிவாய். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் நமச்சிவாய் வாழ்த்துக்கள். அசுர பலம் பெறும் ஆவணியில் அசுர பலம் பெறும் அசுப கிரகங்கள். அது என்ன அசுர பலம்? அல்லது பலம் பெறும் தீய கிரகங்கள் அப்படி கூட வச்சுக்கலாம். இந்த ஆவணி மாசத்துல செவ்வாயும் சுக்கிரனும் மிதுனம் கன்னின்னு சொல்லக்கூடிய புதனுடைய வீட்டில் அமைகிறார்கள். பொதுவாக புதனுடைய வீட்டில் அசுப கிரகங்கள் இருந்தால் அது அவ்வளவு சிறப்புடையது அல்ல. ஒரு பேரு புகழ் இதெல்லாம் வாங்கி கொடுக்கும். அவங்க பெரிய ஆளாக இருப்பாங்க, வெளிநாடுகளில் இருப்பாங்க, கடல் கடந்து போயிட்டு கொடிகட்டி பறந்து வாழ்வாங்க. ஆனாலுமே கூட அவங்க வாழ்க்கையில் அடிக்கடி சில திருப்பங்கள் வந்து சேரும், மாற்றங்கள் வந்து சேரும். ஒரு மன மகிழ்ச்சி இருக்காது, ஒரு மனசில் ஒரு நிம்மதி இருக்காது, தேவையில்லாத கஷ்ட நஷ்டங்கள், அப்புறம் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஒரு லெவல் வரலும் வளர்ந்துருவாங்க, அந்த லெவலுக்கு மேலே அவங்க கிராஸ் பண்ண முடியாது. ஒன்றுமே இல்லாமல் இருந்த சமயம் நான் ஜீரோவாக இருந்தேன், பட்டு கிடுகிடுன்னு ஒரு 5-10 வருஷத்தில் ஒரு நல்ல ரேங்க், ஒரு நல்ல இடத்த ரீச் பண்ணிட்டேன். சொந்த வீடு, வாசல், 2-3 சொத்து எல்லாமே இருக்குது. பட் இதை கிராஸ் பண்ணி நான் மேலே போகணுன்னு நினைக்கிறேன், பட் அது முடியல. இங்கே தான் நான் அடி வாங்குறேன், வாங்குறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போது மிதுனம் கன்னியில் செவ்வாய் சுக்கிரன் இருந்தால் அவங்களுக்கு என்ன ஆகுதுங்க? வாழ்க்கையில் பல தடைகள் ஏற்படுகிறது. இது யாருக்குன்னா மிடில் கிளாஸ், அதை கிராஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இது பொருந்தும். அதே போல் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், ஒரு ஸ்டார்டிங் ஏஜ் ஒரு 24 வயசு 27 வயசு, வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு துடிக்கிறாங்க பார்த்தீங்களா பசங்க, அவங்களுக்கும் இது பொருந்தும். வயோதிக பருவத்திற்கு இது பொருந்தாது. அப்போ மிதுன செவ்வாய் கன்னி சுக்கிரன், இதோட கூட சனியுடைய பார்வை. சனிக்கு கேந்திரத்தில் 3 கேந்திரங்கள், சனிக்கு 1, 4, 7, 10ஆம் அதிபதி 5. அப்போ 4 சனிக்கு 4 கேந்திரமும் வேலை செய்யுது. அது இப்போ எப்படி எடுத்துக்கலான்னா, பலம் பெறும் அசுப கிரகங்கள். இது பலம் பெற்றதுன்னா ஒரு சில இடங்களில் உங்கள் ஜாதக பிரகாரம் அது விபரீதமாக ராஜயோகத்தையும் கொடுக்கும், விபரீதமான மாறுபட்ட தலைகீழான பலன்களையும் அது கொடுக்கும். இதில் 50% இருக்கும், அதில் 50% இருக்கும். இதெல்லாம் உங்கள் பர்த் சார்ட், உங்களுடைய பிறவி. இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த தசாபுத்தி உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கா? ஃபேவரபுளாக இருந்தால் அடித்து தூள் கிளப்போம், தட்டி தூக்கும், நல்லா அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும், வாரி வழங்கிடும், நல்லபடியாக கொண்டு போகும், மன மகிழ்ச்சி, ஒரு ஏற்றம், அது எல்லாமே வந்துடும். சப்போஸ் அந்த தசாபுத்தி நல்லா இல்லாமல் இருக்குனாக்கா, நான் சொன்னதுக்கு அப்படியே ஜஸ்ட் அகைன்ஸ்டாக மாறுபட்ட பலன்களை அது கொடுத்து விடும். அப்போ இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. இதில் இந்த செவ்வாய் சுக்கிரன் குரு சனிக்கு கேந்திரங்களில் இருக்கக்கூடிய அசுப கிரகங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். மெயினாக இதில் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ண, ரோடு பில்டிங்கு அல்லது ரோடு ஒர்க்கு, இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம், மெட்ரோ, அது மாதிரியான அரசு கான்ட்ராக்டு, ட்ரைனேஜ் கான்ட்ராக்டு, அந்த மாதிரி கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பஞ்சாயத்தில், அது மாதிரி கான்ட்ராக்ட் பிஸ்னஸில் ரோடு கான்ட்ராக்டில் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க. அப்போ பில்டர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, கனிம வளங்கள், அதே போல் மெடிக்கல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மெடிக்கல் ஃபீல்டு, ஃபார்மா ஃபீல்டு, அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க, ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவங்க, சிஇஓவாக இருக்கக்கூடியவங்க, அதனுடைய முதலாளிகள், இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆட்டம் காமிக்க போகிறாரு, ஒரு பயம் காட்ட போகுது. அப்போ இது போக தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள். மேஷராசி. இப்போது மேஷராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பக்கம் 7 சார், மேஷராசிக்கு பிரச்சனைக்கு காரணம் சனி பகவான் தான் சார். தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. 7 சனி உங்களுக்கு ஒரு முக்கியமான காரணம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான். ஒரு சில ராசிகளுக்கு ஒரு சில கிரகம், குறிப்பிட்ட ஒரு கிரகம் பிரச்சனையாக இருக்கும். இப்போ மேஷராசியை பொறுத்தவரையிலும் நீங்கள் எங்கே வேணாலும் ஜாதகம் பாருங்கள், எவ்வளோ பெரிய இடத்துல வேணாலும், செலிப்ரிட்டி கிட்ட வேணாலும் நீங்கள் போங்க, நாங்கள் 10,000 ரூபா பணம் கட்டி பார்த்தேன், க்யூவில் நின்று பார்த்தேன் அப்படிலாம் கூட நீங்கள் சொல்லுங்கள். பட் நம்மக்கிட்ட ஃபோனில் பேசினாலே எங்கே சொன்னாலும் ஒரு விஷயந்தான். இப்போ மேஷராசின்னு சொல்லிக்கிட்டால் ராகுவும் சனியும் உங்களுக்கு பிரச்சனை சார். இதை கண்டுபிடிச்சாதான் இவங்க 2 பேரும் நீங்கள்
கிளியர் பண்ணாதான், அவங்க 2 பேரை சரி பண்ணாதான் உங்கள் ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகும். இதுதான் உண்மை. அப்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு எதிர்ப்பு எந்த கிரகம், எந்த கிரகத்தால் உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஃப்ரீ கன்சல்ட்டிங்கை கூட இதை எடுத்துக்கோங்க, நான் உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லித்தரேன் இதை. அப்போது உங்களுக்கு சனியும் ராகுவும் பிரச்சனை. இந்த சனி ராகு வந்தால் என்னாகும், ஒன்று கலகம் இருக்கும், அப்படி இல்லைனாக்கா கீழ்த்தரமான எண்ணங்கள், கீழ்த்தரமான செயல்கள், கூட இருக்கிறவங்க அந்த மாதிரி உங்களை ரொம்ப லோவாக ட்ரீட் பண்ணுவாங்க, இல்லை லோவாக நடந்துப்பாங்க, இல்லைனா உங்களை அந்த லோவான சில விஷயங்களை செய்ய வச்சுருவாங்க. இல்லை பகவான் சாமி உங்களை அந்த இடத்துக்கு கூட்டு போய் நிப்பாட்டுவார். உங்களுக்கு மனசில் ஒப்பாத மீன்ஸ் உங்களுக்கு அந்த விஷயத்தை செய்யறதுக்கு உங்களுக்கு இது இருக்காது. சம்மதம் இல்லாத சில விஷயங்களை செய்வது, ஓகேவா? சம்பந்தம் இல்லாதல், அது சம்மதம் இல்லாமல் சில விஷயங்களை செய்வது, அந்த மாதிரி இடத்துல உங்களை ஆக்டிவேட் பண்ணுவாங்க. எதிரிகள்கிட்ட போய் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. சில பிரச்சனைகளை கொண்டு விடுவாங்க. மெயினாக மேஷராசிக்கு வம்பு வழக்கு, ஜெயில் யோகம், என்கொயரி இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் எதுவுமே பார்க்காம உங்கள் ஜாதகம் சூப்பர், உங்கள் ஜாதகம் நீங்கள் எப்படி இருப்பீங்க, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வருவீங்க, நீங்கள் தான் ஜெயிச்சிருவீங்க, நீங்கள் அப்படிலாம் உங்களை சும்மா மலுப்புனாக்கா அது நடக்காது. உங்களுக்கு என்ன பரிகாரமோ நீங்கள் அதை செஞ்சால் தான் அட்லீஸ்ட்டு அந்த ஒரு பெரிய பாதிப்பு இல்லாமல் நீங்கள் அந்த இடத்த கிராஸ் பண்ணி வர முடியும். தண்டனையும் உண்டு, அது நம்ம ஒன்றும் மாற்ற முடியாது, தலையெழுத்தை நம்ம மாற்ற முடியாது. அட்லீஸ்ட்டு அந்த பிரச்சனையை ஓரளவுக்கு நம்ம வீரியத்தை குறைக்கலாம், வேகத்தை குறைக்கலாம். வழிபாட்டு மூலமாக நம்ம அதை செய்ய முடியும். அப்போ மேஷ ராசி என்பர்களே, நிச்சயமாக இந்த சனி ராகு தான் உங்களுக்கு பிரச்சனை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எங்கே போய் வேணாலும் ஜாதகம் பாருங்கள், யார்கிட்ட வேணாலும் பாருங்கள். இந்த சனி ராகு உங்கள் ஜாதகத்தில் மேட்ச் பண்ணி அதுக்குரிய பரிகாரங்கள், ஒரு யாகமோ, ஒரு சண்டி ஹோமோ, அப்படி இல்லைனா இந்த பக்கம் ஒரு ஏகாதச ருத்ர ஹோமோ, அப்படி இல்லைனா ஒரு கொடை திருவிழா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெருசாக சாமிக்கு பண்ணால் தான் உங்கள் ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகும். இல்லைனா ஒரு பிம்ப பிரதிஷ்டை, ஒரு சின்ன சிவனை பிரதிஷ்டை பண்ணுறது, இல்லை சின்னதாக ஒரு வாராகி பிரதிஷ்டை பண்ணுறது, இதெல்லாம் நிறைய பரிகாரங்கள் இருக்குது. இல்லை அந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் உதவி செய்கிறது, ஒரு பூஜை சாமான் வாங்கி ஹோம சாமான் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் பரிகாரங்கள் இருக்குது. அப்போ அதெல்லாம் நீங்கள் பார்த்து செய்யும்போது தான் கோவில்களுக்கு செய்கிறது, இல்லை வீட்டில் யாகங்கள் செய்கிறது, அல்லது கம்பெனி ஃபேக்ட்ரி அந்த மாதிரி இடங்களில் செய்கிறது, இதெல்லாம் செஞ்சால் தான் உங்களுடைய அந்த கடுமையான விஷயங்கள் விஷங்கள் தன்மை குறையும். அட்லீஸ்ட் ஒரு ப்ரீத்திங் டைமாவது உங்களுக்கு கிடைக்கும். அப்போ சனியும் ராகுவும் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறார்கள். இப்போ இதோட கூட செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்துக்கிறாங்க. இது கூட செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்துக்கிறாங்க. அந்த செவ்வாய் சுக்கிரன் சேரும்போது நிச்சயமாக அது ஒரு பலத்தை கொடுக்கும். அசுரர்கள் எல்லாம் கூட்டமாக சேர்றாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுத்துரும். இப்போ உங்களை காப்பாற்றணும்னு நினச்சா குருவால் மட்டும்தான் முடியும். குருவுனாக்கா நம்மளை மாதிரி யாராவது ஒருத்தர் வழிகாட்டணும். இது இப்படி நடந்துக்கோங்க, இங்கே கீழே குனிஞ்சு போங்க, இங்கே நிமிர்ந்து நடங்க, இங்கே தைரியமாக பேசுங்க, இந்த இடத்துல வேணாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. குருமார்களுடைய வழிபாடு அதுதான் பிரகஸ்பதினு சொல்லக்கூடிய குரு பகவான். அப்போ மேஷ ராசி என்பர்களே, சனி, ராகு, செவ்வாய், சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள் ஆவணி மாதத்தில் உங்களுக்கு எதிர்மறையாக உள்ளது, எதிர்மறையாக வேலை செய்யுது. எச்சரிக்கை, கவனம் தேவை. அப்போது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அது நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரிதான், பெண்களாக இருந்தாலும் சரிதான், உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்களுக்கு இந்த 4 கிரகம்தான் காரணம். இந்த 4 கிரகத்தை நீங்கள் சரி பண்ணால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாகும், நல்லதே நடக்கும். ஃபஸ்ட்டு இதை பேசிக்காக இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நான் குடும்பஸ்தானத்துக்கு சொல்கிறேன்.